கால்ல அடிக்காத, கால்ல புண்ணு. கால்ல அடிக்காத. ஐயோ ஐயோ ஐயோ. இன்னும் ஒன்னு மார்ல அடிச்சு போற. மார்ச் அடிக்க அவனுக்கு. ஏன்னு கேளு, ஏன்னு சொன்னு கேளு. அத கேட்டானே அந்த கண்மேட்டி. பொம்பளைக்கு தானே மார்ச் எழுதி வரும், ஆம்பளை குடும்பம் மார்ச் எழுதி வரும் கேட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் என்ன சொன்னா அடிக்கிறாங்க ஒண்ணு. ஐயோ 9னா 9. ஓஹோ தாளக்கார 9. 9னா 9. அந்த பொட்டிக்கார 9. 9னா 9. அந்த மத்தலக்கார 9. என்னடா இது? இத போல சொன்னா ஏன் அடிக்க மாட்டாங்க? எல்லாத்தையும் 9 சொன்னா நான் ஒத்துக்கிட்டேன். ரைட். என்ன பாத்து அடடடடா. சோ சேட். என்ன பாத்து 9 சொல்லலாமா? சொல்லலாமா? சோடா ஒரு சாட்டு பாய்.
பேசாதே பேசாதே. 9ன்னு சொன்னியா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை வச்சு நீ பாடணும். ஐயா தப்பா நினைக்காதீங்க. ஓஹோ, ஆண்மையில பிறந்த 9 அது எப்படி? எப்படின்னா இந்த கிரகத்துல 9 துவாரங்கள் உள்ளது. துவாரங்கள் உள்ளதா? 9 ஓட்டை. அப்படி சொல்ல எனக்கு புரிய மாட்டுதுப்பா. இந்த 14 மொழியில எந்த மொழியில பேசுறேன்னு எனக்கு தெரியல. ரூபா நோட்ல ஒரு 14 மொழி போட்டு வச்சுக்குது. அது எந்த மொழின்னு தெரியல எனக்கு. 9 ஓட்டைங்க அப்படி சொல்லி எனக்கு தெரியுமா? சொல்லு. சொல்லும் போது மண்ணை கோரும் பாரு. 9 ஓட்டை. எப்படி எப்படி? கண்ணு 2 கண்ணு 2 ஓட்டை. சூத்து 1. சொல்லி அதுக்காடி எனக்கு கண்ணு 2 மூக்கு 2 4 வாய் 1 காது 2 காது 2 6 வாய் 1 7 தெருவாசுபடி 1 8 தோட்ட வாசுபடி 1 ஓஹோ 9. பாருடா என்ன கணக்கு பண்ணி பாட்டு பாடுறான் பாருவா. ஆண்மகனா பிறந்தா 9 பெண்களா பிறந்தா 11. அது எப்படிடா 11? எப்படி என்றால் 4ஆம் முறை மடைந்து குழந்தை பிறந்த பிறகு 2 ஸ்டார்ட்ல பால் வருது. இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களா? ஆமா. அப்படி சுருக்கமா சொல்லலாம். வயசுக்கு வந்ததுன்னு சொல்லி வருவேன். 2 அது 2 பெண்களா பிறந்தா 11. ஓ அப்ப ஆம்பளைங்களாம் 9. ஆமா தப்பா நினைக்காதீங்க. ஆமா இனிமே 9 யார் வேணாலும் சொல்லலாம். யார் வேணா சொல்ல நீங்க. ஏண்டா 9? உனக்கே சுருக்கி போட்டு 9ன்னா 9 நம்ம கிரகங்கள் 9. அதுல ஒரு கிரகம் நானு. நானா? 9 நாகரகம் இருக்குதா? அதுல ஒரு கிரகம் செவ்வாய் கிரகம் நானு. ஆமா ஆமா அப்படி பாடுறாங்க. இதை விட ஐயோ 9 இதே
ஐயா கொண்டாந்து மாலை போட்டானே அது குளத்துக்கு பாட்டு என்னண்ணா அந்த மாலை கட்டி பத்திரமா அவங்ககிட்ட கூட அடுத்த வருஷம் யாருன்னா வந்தா போடுவான். இப்ப 450 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்துக்கிறேன் அந்த மாலையை. இது போல மாலை போட்டவங்க எம்மா மாலை போடலாம். 1000 ரூபா போன வருஷம் நான் மாலை இந்த வருஷம் தான் போடுறேன் நீ சரிப்பா போடாத சரியப்பா அடுத்த வருஷம் போடுவாங்க. செந்தமிழ் புலவரேனும் சிற்றபை வந்து நீங்கள் உந்தியில் தெரிந்தவாறு புகழ்ந்திடும் நாடகத்தில் சிந்தையிலே வியப்பானாலும் தங்கள் செவிதனிலே கயப்பானாலும் செவிதனிலே கயப்பானாலும் நின்ற சொல் கூறிடாமல் நின்மனம் பொறுத்தே யாழ்வீர். சபா வணக்கம். செந்தமிழ் புலவர்னா யாரு? நீ புலவரா இல்ல நான் புலவரா? அது அடிக்கிறாங்களா பாடுறாங்களே ரொட்டு பிடி தட்டுறாங்களே அது ரொட்டு பிடி நான் சத்தம் கேட்டு வணக்க இசை அமைப்பாளர் இசை அமைப்பாளர் செந்தமிழ் புலவர்னா யாரு? அந்த நாளையில வீட்டுக்கு வீடு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு புத்தகமும் இவ்வளவு பெருசு இருக்கும். அது கையில வச்சு படிக்க முடியாது. சிக்கு பலவனும் ஒண்ணு இருக்கும் மாட்டின்னு இருக்குமா? ஆமா ஆமா அதை வச்சுட்டு அங்க உட்காந்து தான் படிச்சு நிற்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் செந்தமிழ் புலவர் பேரு. அந்த செந்தமிழ் புலவரேனும் சிற்றவை வந்து நீங்க உந்தியில் தெரிந்தவாறு தொப்புள் ஒடியெல்லாம் தான் உந்தி. இங்க இருந்து அந்த வார்த்தை எல்லாம் வெளியே வருது. பாட்டு இங்க இருந்து அந்த வார்த்தை இங்கிருந்து வருது. ஆமா இங்கிருந்து வருது. உந்தியில் தெரிந்தவாறு இப்பதானே ஆர்வம் வச்சிருக்கிறானுங்க. புகழ்ந்திடும் நாடகத்தில் சிந்தையிலே வியப்பானாலும் பரவாயில்லப்பா. 17 ஜாமா வந்தாங்க நல்லா ஆடுறாங்க. அப்படி சிந்தையிலே வியப்பானாலும் செவிதனிலே கயப்பானாலும் ஒரு நின்ற சொல் கூறிடாமல் நின்மனம் பொறுத்தே ஆழ்வி. சபா வணக்கம். உன் பேர சொன்னியா? இன்னும் சொல்லியா? அப்போ சொல்லு. நாடகத்துல சேவை செய்யறோம். ஒரு மகாராஜா வராரு, அந்த நாட்டுக்கு சேவை செய்யும். நாடகத்துக்கு சேவை செய்யக்கூடியவன் நாகரே கோமாளி சரியப்பா மட்டும் கிடையாது, கொப்ப கூத்தாடி நாட்டுக்கு சேவை செய்யும். நாகரிக கோமாளி கோபத்தை பொறுத்தாடி. அதனால வேண்டி இப்ப என்ன அங்க கூட்டம் இருக்குது, என்ன சமாச்சாரம் என்ன விசாரிச்சியா? மேல ஓகஸ் கட்டி வச்சிருக்கீங்க. ரைட் பேர மாத்தாதுடா. என்ன லைக்காது இந்த உதை எந்தெந்த வகையிலே வந்து எதுக்காச்சானே தெரியல. டீப்பு கட்டி வச்சிருக்கீங்க, ரொட்டி புடி தட்டுறீங்க, எல்லாரும் தூங்காம உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? எதுக்காச்சானே தெரியாது. அடிச்சுட்டு போறோம். அவன் நாமளும் அடிக்கணும். அந்த நாளையில தேவனூர் மணின்னு கேள்விப்பட்டிருக்கிறியா?
நீ பார்த்திருக்க முடியாது, கேள்விப்பட்டிருக்கலாம். தேவன் ஒரு மணி கெட்டிக்காரன். நாங்க ஆடும்போது மெட்ராஸுக்கு போய் ஆடுறோம். சரி 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 இவ்வளவு எங்க ஆளுங்க கையில இருக்கணும். அப்ப மெட்ராஸ் போய் கூத்து ஆடும் போது அங்க பஸ்ஸுக்காக வந்து வேன் வரும்னு சொல்லி உட்காந்துக்கிறோம். இவனுக்கு வெளியே வந்துட்டாப்ல இருக்குது. எங்க பார்த்தாலும் சுத்தி பார்க்க போனாக்கா எங்கேயும் போறதுக்கு வாட்டம் இல்ல. ரோட்டு பக்கத்திலே கைலி ஆகுதுன்னு அப்படியே உட்காந்துட்டான். உள்ளே உட்காந்தானே இவன் எப்படி வெளியே எஞ்சி வர்றது, ஏன்னா சண்டை போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு சுத்து முத்தும் பார்த்தான். இந்த பஸ்ல பூ வச்சுன்னு தலையில வச்சுன்னு போனாங்களே ஒரு பொம்பளை, பஸ்ல ஒரு பொம்பளை வந்து பூ வச்சுன்னு போறாங்களே, அது கொத்தா கீழே ஊந்துது. அப்புறம் படிச்சுக்கலாம், கொத்தா கீழே ஊந்துது. இவன் என்ன பண்ணான் பார்த்து பக்கத்துல அந்த பூவை எடுத்து அது மேல வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு ஏற்றி வந்தான். எதிர்க்க பங்காளக்காரன் பார்த்தான், அது இன்னமும் சாமி ஆட்டம் அப்படின்னு சொல்லி அவன் போய் 2 முழம் பூ வாங்கிட்டு வந்து அது மேல வச்சுட்டு இவன் தொட்டு கும்பிட்டுவாங்க. இப்படியா ஒண்ணு ஒண்ணா பூ வச்சு 3000 வந்துருச்சு. அதுல உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அத போல கண்ணாடி அடிச்சுட்டு சரியப்பா, என்ன லைட் கட்டி கேக்குறிய? எந்நாட்டுக்கும் பன்னாடாக வைக்க முடியாது செங்கல்வராயன் நகர். ஆமாம், சிவனார் தாங்கள் என்று சொல்லும்படியான இந்த புண்ணிய நகரிலே பாளையத்து பூரணி பொருட்களை சமேதராக வைக்கக்கூடிய ஹரிஹர புத்திரன் ஐயனாரப்ப சுவாமிக்காக வேண்டி திருமணத்தை பெருமையோடு செய்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வீதி உலா காட்சி கொண்டு வந்து கொழுவிலே அமர்த்தி 2 நாள் நாடகம் வைக்க வேண்டுமே என்று சென்ற நாள் போக அந்த கருப்புராசா கால் என்ன பருப்புராசா எங்களுக்கு பெரிய மனுஷன் உட்காந்துக்கிறாங்களா, அவங்க கேட்டா போதும். இதை போல கேட்டா ஊர்ல சண்டை வராது. அதனால வீதி உலா காட்சி கொண்டு வந்து கொழுவிலே அமர்த்தி 2 நாள் நாடகம். சென்ற இரவு போக இன்றைக்கு 2வது இரவு. அதனால் வேண்டி இன்றைக்கு நீ வந்து வந்திய, அதனால இன்னைக்கு நம்ம நாடகத்தை துவக்க வேண்டுமானால் அது ஐயனாரப்ப காலில் போய் ஊந்து விட்டு பாரு. கேந்திரப்பன்னு சொல்லுவாரா? அது பேசாத தெய்வம், மறைமுகமாக இருந்து நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம். அதனால மகா ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்களே, இவங்களை தாய் தந்தையாக நினைத்து இவருடைய ஆசீர்வாதம் பெற்று மறுபடியும் விநாயகப் பெருமான வணங்கி நாடு சொல்லவா? தள்ளி விட்டு போற ஆல்ரெடி என்ன தள்ளி விட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. எப்படிங்க பண்ணோம்? வரும்பொழுதே வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனம், சந்தனத்தை பூசி கொள்ளுங்க. சபையோர்களே பெரியவர்களே சத்தமில்ல கதை கேளுங்க. ஐயா வந்தனம், ஐயா வந்தனம், வந்ததன குந்தனம். ஐயா வந்தனம், வந்ததன குந்தனம்.
தலைவர், உபத்தலைவர், நாட்டாமை, கவுன்சிலர், வார்டு நம்பர், ஊர் பொதுமக்கள், வெளியூர்வாசிகள், நாடக நடிகர் அனைவருக்கும் வேண்டுமான தெய்வத்தெல்லாம் வேண்டியாகிவிட்டது. வாங்க வேண்டிய வரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டாய். சூர்யா அது வாங்கி போடுற. மகாராட்சியமான முடிய எந்நாட்டிற்கும் பொன்னாடாக வைக்க முடியான இந்த பெரிய செவலையை சார்ந்த கொத்தனார் மகனாக வைக்க முடியான குரு மகன் அச்சித் என்று சொல்லும்படியான புருஷன் என்று சொல்லும்படியான 2 பேரும் சேர்ந்து அகடவேலர் பவனுக்காக 20 ரூபாயும் ஐயனாபுர சுவாமிக்காக 100 ரூபாயும் வாரி மகிழ்ந்திருக்கிறார். இது யார் கேட்பதும் என்றால் அந்த ஐயனாரப்ப சுவாமி பங்கிலே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை மலை போல் கோயிலுக்கு செய்யும். நான் போட்டுருவேன் போட்டுறேன்னு சொல்லி கையில புண்ணி வந்துட்டு போறேன். வேண்டுமான தெய்வத்தை எல்லாம் வேண்டியாகிவிட்டது. வாங்க வேண்டிய வரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு சொல்லலாமா? நாளை சொல்றேன், எல்லாரும் சொல்லு. நாளை சொல்ல போறோம், நாளை சொல்ல போறோம், நாளை சொல்ல போறோம், நாளை சொல்ல போறோம், நாளை சொல்ல போறோம். இதெல்லாம் சுத்தி சொன்ன ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க, பேசாதீங்க, நாடகம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி நியாயம். ஆனந்தம் சொன்னி அங்க சொன்னா அழுவ அந்த சாமி இருக்கிறவங்களாம் நழுவிட்டு போறாங்க. அட பேமா நீ ஏன்டா அழுவ சொல்றா? இல்ல ஓஹோ, போன வருஷம் எங்க தாத்தா வாய இருந்தாங்க, 2 பேருமே செத்துட்டாங்க. போன வருஷம் செத்துட்டாங்க. அவங்க என் கிணறு வந்து பேர இத கூத்துக்கு போறி இந்த நாடகம் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னா சொல்றதானே சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. அதனால ஆயோ தாத்தா நாடகம் சொல்ல போறோம். துலக்கம்பட்டை சேர்ந்த பசுமதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெயரினால் அடியனுக்காக 20 ரூபாயும் ஐயனாரப்ப சுவாமிக்காக 200 ரூபாயும் வாரி மகிழ்ந்திருக்கிறார். சிவேஜெயம். அவர் குடும்பத்திலே ஐயனாரப்ப சுவாமி துணை இருந்து மறுகாணிக்கை கொடுக்க மீண்டும் மறுகாணிக்கை உங்க ஆயா உங்க பாட்டுறவங்க என் கனவுல வந்தாங்களா? ஆமா சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நாங்க உயரம் இருக்கிறோம், அவன் கீழே இருக்கிறான், அவன் சொல்றது கேட்கல, என் கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னாங்க. அங்க எப்படிங்க போக முடியும்? அங்க போறதா நீ சிரமப்பட தேவையில்ல. அத பாரு ஜாயிண்ட் வயர் இருக்கும் பாரு, கேப்ப பிடிச்சால கைய வைய எல்லாமல்ல இறைவனாக வைக்கக்கூடிய திருமலையான் திரு அருளா இந்த ஊரார் விருப்பப்படி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது. காத்தோரா சுவாமி கழுமரம் என்னும் காத்தோரா சுவாமி ஆரியமாலா திருக்கல்யாணம். இந்த நாடகத்திற்கு கதாநாயகராக வைக்கக்கூடிய ஆரியப்பு தேசத்தை அண்டு வரக்கூடிய ஆரியப்பு மகாராஜ் வருகின்றார். அவரை கொண்டு கதை துவக்கம். ஆரியப்பு மகாராஜ்